தமிழ்நாட்டில் இப்போ கேஸ்டிசம்லாம் அவ்வளோ கிடையாது. காலங்கள் மாறிடுச்சு, எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் கேஸ்டிசம்லாம் இருக்குது, ஆணவ கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுற வகையில் சண்டே ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். திருநெல்வேலியை சேர்ந்த கெவின் செல்வகணேசன் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டான சுபாஷினியா ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த லவ் பார்த்தீங்கன்னா சுபாஷினியோட வீட்டில் பிடிக்கல. ஏன்னா சுபாஷினியோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட் அண்ட் கெவினோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தலித்தை சேர்ந்தவங்க. கவின் ஐடியில் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், வெல் எஜுகேட்டட், அவங்க நல்லா வளர்த்துருக்காங்க. அதனால தான் லைஃப்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இன்னும் 10 இயர்ஸ் போயிருந்தா அந்த பையன் இன்னும் வேற லெவலில் வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா அவங்க தலித்துன்ற ஒரே காரணத்துக்காக லவ்க்கு ஒத்துக்காம நடந்த விஷயம் தான் ரொம்பவே கொடுமையானது. கெவின் அவங்க அம்மாவான தமிழ் செல்வியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக. ஸோ அந்த சமயத்தில் கெவின் லவ் பண்ற பொண்ணுடைய பிரதர் சுஜித் சரவணன் எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கெவினை கூப்பிடுறாரு. ஸோ கெவின் சுஜித்தோட போயிடுறான் அண்ட் கெவினோட அம்மாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அப்போ கெவினோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில வந்து பார்க்குறப்போ சுஜித்க்கும் கெவினுக்கும் உள்ள பேச்சுவார்த்தை சண்டையில மாறுது. அவங்க பேசிக்கிட்டு இல்ல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சுஜித், நீ எப்படி என்னோட சிஸ்டரை லவ் பண்ணலாம், உன் கேஸ்ட் என்ன என் கேஸ்ட் என்ன, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல சுஜித் அவர் பின்னாடி இருந்த அருவாள் எடுத்து கெவினை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ இதை பார்த்து கெவின் அவங்க அம்மா தடுக்க போறாங்க. அப்பயும் சுஜித் பாத்தீங்கன்னா அவரை வெட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. கெவினை ஓட ஓட பின்னாடி வெட்டிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல கெவின் அவங்க அம்மா தமிழ் செல்வி முன்னாடியே சுஜித் கெவினை கண்டத்துணமா வெட்டி கொன்னுறாரு. சோ அங்க நடந்த விஷயம் எல்லாமே தமிழ் செல்வி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே என் பையனை துடிக்க துடிக்க வெட்டி கொன்னாங்க. கொன்னுட்டு சுஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பதான் எங்க அம்மா அப்பா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் தமிழ் செல்வி சொல்லியிருக்காங்க. ஆனா சுஜித்தோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க 2 பேருமே தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கெவின் அவங்க அம்மா, ஏன் அவங்களை சஸ்பெண்ட் மட்டும் பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா என் பையனை அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏஐ டெக்னாலஜி, ராக்கெட் சயின்ஸ்னு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா இப்பவும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறது ரொம்பவே கேவலமா இருக்கு. கவின் நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பையன், கேவலம் இந்த கேஷ்னால அவனை ஆணவ கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கவினோட ஃபேமிலிக்கு 6 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க அதை வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஜஸ்டிஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூக்கு தலித் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸை சிபிஐக்கு மாத்துங்க, ஏன்னா இதுல அக்யூஸ்டே ஒரு போலீஸ் ஃபேமிலியை சார்ந்தனால. இந்த கேஸ்ல திரைத்துறையை சார்ந்த நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா கமல்ஹாசன் அவர்கள், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், ஜிவி பிரகாஷ், இவங்க எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் எப்போ மாறுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.